கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். கோவை மாநகராட்சியில் 5 மண்டலங்களில் சுமார் 4000 ஓட்டுநர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஊதியத்தில் பிடித்தம் செய்யும் வருங்கால வைப்புத் தொகையை முறையாக செலுத்தாமல் மோசடி செய்வதாக கூறி கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் சுமார் 150 வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கோவையில் பல்வேறு பகுதிகளில் குப்பை எடுக்காமல் தேங்கி கிடக்கின்றன. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது 483 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2017 அப்போதைய மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு 721 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் அது கொடுக்கவில்லை என ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். நன்றி நேசராஜ், உங்கள் தகவல்களுக்கு.